வெல்கம் டு ட்ரேட் டெக்கிஸ். திஸ் இஸ் ஹரி பிரசாத். நம்ம இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் பேசிக்ஸோட பார்ட் 4 பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பார்ட் 1, 2, 3ன்னு 3 வீடியோஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் இந்த டிஸ்கிரிப்ஷன் சேனலில் இருக்குது. ஸோ பார்ட் 4ல் நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம்னா, ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங்க்கு என்னென்ன டேட்டா பாயிண்ட்லாம் நமக்கு வேணும். ஒரு ஷேர்ஸ் வாங்கும் போதோ இல்லை ட்ரேட் பண்ணும் போதோ அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் என்ன, அதோட கரண்ட் ப்ரைஸ் என்ன, ஹிஸ்டாரிக்கல் ப்ரைஸ் என்ன, அதோட வால்யூம், ஓப்பன் ப்ரைஸ், சேஞ்ச்டு ப்ரைஸ் எல்லாமே நமக்கு கண்டிப்பாக வேணும். அப்போ தான் நம்மளால் அந்த கம்பெனியோட வேல்யூவேஷனை கிளியராக புரியும். அந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை அந்த ஷேர்ஸில் நம்ம ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்ற டேட்டாஸ் எந்த சைட்டில் வெப்சைட்லேருந்து எடுக்க முடியும், எங்கெங்கெல்லாம் நம்ம அந்த டேட்டா பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ண முடியுன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது இல்லாமல் இந்தியன் இண்டிசஸ், என்எஸ்சி, நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் டேட்டா, பேங்க் நிஃப்டி, அப்புறம் செக்டாரல் நிஃப்டி பேங்க் என்னாச்சு, நிஃப்டி ஆட்டோ, நிஃப்டி மெட்டல், நிஃப்டி எஃப்எம்சிஜி. ஸோ எந்த செக்டார் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எந்த செக்டார் டிக்ரீஸ் ஆயிருக்கு, எந்த ட்ரெண்டில் இருக்குது, எந்தெந்த செக்டார்ஸ்னு. இது இல்லாமல் வேர்ல்டு இண்டிசஸ், யூஎஸ் மார்க்கெட் என்ன இருக்குது, யூரோப் மார்க்கெட் என்ன இருக்குது, சைனா மார்க்கெட், ஏஷியன் மார்க்கெட். ஸோ இந்த டேட்டாஸும் அதுலேயும் நமக்கு யூஎஸ் மார்க்கெட் டேட்டாஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். யூஎஸ் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம இந்தியன் நிஃப்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மோரல்லஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் போகும். சம்டைம்ஸ் நம்ம அகைன்ஸ்டாகவும் யூஎஸ் மார்க்கெட் அகைன்ஸ்டாகவும் நம்ம மூவ்மெண்ட் இருக்கும். அப்புறம் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் மேக்ஸிமம் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க தான் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அவங்களால தான் பண்ண முடியும். அதே மாதிரி இந்தியாவில் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸும் இருக்காங்க, டிஐஎஸ்ன்னு சொல்லுவாங்க. யாருன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டு, இல்லைன்னா லார்ஜ் கேபிட்டல் ஃபண்ட் கம்பெனிஸ். ஸோ இவங்கெல்லாம் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ். ஸோ மேஜராக இந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தான் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டையே டிசைட் பண்ணுறவங்க. இவங்க மேஜராக ஷேர்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னா ஷேர் செக்மெண்ட்டில் நம்ம மார்க்கெட் மூவ் ஆகும். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட கான்ட்ரிபியூஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10% தான் இருக்கும். நம்மளாம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், நம்மளால் மேக்ஸிமம் ஒரு 1 lakh வாங்கலாம், 10 lakhs வாங்கலாம், 1 crore வாங்கலாம், அவ்வளோதான் வாங்க முடியும். அவங்களாம் எவ்ரிடே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 crores 2000 crores டேர்ன் ஓவர் பண்ணுவாங்க ஈச் அண்ட் எவ்ரிடே. ஒன்று பையிங்கில் இருப்பாங்க மேக்ஸிமம், இல்லை செல்லிங் மோடில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ்னால் வெறும் நமக்கு கரண்ட் அஃபேர் நியூஸ் மட்டும் இல்லை, பிஸ்னஸ் நியூஸ், மார்க்கெட் நியூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்தியா சைனாவுக்கு ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட் வந்துச்சு. அன்றைக்கி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க மார்க்கெட் டவுன் ஆகணும், அன்றைக்கி டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் எந்த ஒரு மூமெண்ட் இல்லை. அந்த ஃபைட்லாம் அன்றைக்கி ஒரு நாளோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் நார்மல் ஆகிடுச்சு. அதேமாதிரி இப்போ இந்தியாவோட ஜிடிபி இன்ஃபர்மேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஆர்பிஐ ஏதாவது ஒரு பேங்கிங் செக்டாருக்கு ஏதாவது ஒரு நியூஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த நியூஸ் எல்லாமே நம்மளோட மார்க்கெட்டுக்கு பெரிய அளவுக்கு இம்பேக்ட் இருக்கும். அது குட் நியூஸாக இருந்தால் மார்க்கெட் நல்ல மூவ் ஆகும். இன்கேஸ் அது பேட் நியூஸாக இருந்துச்சுன்னா அதுக்கும் மார்க்கெட் டவுன் சைடில் போயிட்டுருக்கும். அதோட ரொம்ப இம்பார்ட்டண்ட் டெக்னிக்கல்ஸ். ஸோ டெக்னிக்கல்ஸில் சார்ட், ப்ரைஸ் ஆக்ஷன், இண்டிகேட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம எந்தெந்த சைட்டில் பார்க்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். முதல்ல கம்பெனியோட வேல்யூவேஷன் டேட்டா. ஸோ ஒரு கம்பெனியோட வேல்யூவேஷன் டேட்டா, ஸோ அந்த கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் சாரி எஸ்பிஐ எடுத்துக்கலாம். ஸோ எஸ்பிஐயோட டேட்டாஸ் பார்ப்போம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட டேட்டா இது. நான் moneycontrol.comல எடுத்திருக்கேன். moneycontrol.com நிறைய பேர் ஈஸியாகவே ஆக்சஸ் பண்ணலாம் இதை. அதில் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்லாம் நிறையவே இருக்கும். நீங்கள் அது இல்லைனா என்எஸ்சிலையும் போய் அந்த டேட்டாஸ் எடுத்துக்கலாம். பட் moneycontrol.comல கொஞ்சம் பிக்சரல் ரெப்ரசன்டேஷன் மாதிரிலாம் சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நல்லாவே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி, இது பிஎஸ்சியோட டேட்டா. பிஎஸ்சியில் என்ன எஸ்பிஐ இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, அதே மாதிரி என்எஸ்சியில் என்ன ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம என்எஸ்சி பக்கமே பார்ப்போம். மோரல்லஸ் எல்லாமே சேமாக இருக்கும். இங்கே 0.75 இருக்குது, இங்கே 0.70 இருக்குது. இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த 5 பைசே இல்லை 10 பைசே இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா இப்போது இன்னைக்கு ஃப்ரைடே இந்த வீக்கெண்ட் க்ளோஸ் ஆகிருக்கு 184.70, 0.75 இந்த ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகிருக்கு. அதோட பர்சன்டேஜ் 0.40. அதோட வால்யூம், டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்னைக்கு ட்ரேட் ஆகிருக்கிறது, அந்த வால்யூமோட டேட்டா. இதுக்கப்புறம் ப்ரீவியஸ் க்ளோஸ். ஸோ நேற்று என்ன க்ளோஸ் ஆயிருக்குன்னா 185.45. ஸோ இந்த 185.45 மைனஸ் 0.75 தான் இந்த 184.7. ஸோ இன்னைக்கு மார்னிங் 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த ப்ரைஸ் 186.65 இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு
இது வந்து லோ டேட்டா. எவ்வளோ தூரம் லோ போயிருக்குன்னா 183.40 வரைக்கும் போயிருக்கு. ஹை வந்து 186.85 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதோட 52 வீக் டேட்டா. 52 வீக்ல லோ, அதாவது 1 இயர், லாஸ்ட் 1 இயர் பீரியட்ல, அதாவது இன்னைக்கு இப்போ நம்ம ஜூலைல இருக்கோம்னா லாஸ்ட் இயர் 2019 ஜூலை 3லேருந்து இன்ன வரைக்கும் இல்லை 149.45 வரைக்கும் இது லோ போயிருக்கு. ஹை வந்து 373.80. ஸோ இது வந்து 52 வீக்கோட லோ அண்ட் ஹை. இன்னைக்கு இதோட ப்ரைஸ் பேண்ட் என்ன? ப்ரைஸ் பேண்ட் என்னன்னா, இன்னைக்கு மேக்ஸிமம் என்எஸ்சியில் எவ்வளோ அலோவ் பண்ணுவாங்க இந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட்டுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கே வந்து 300 போகிறதுக்குலாம் இவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அது வந்து அப்பர் சர்க்கியூட், லோயர் சர்க்கியூட்னு சொல்லுவாங்க. இது வந்து லோயர் சர்க்கியூட் அந்த அப்பர் சர்க்கியூட். ஸோ இன்னைக்கு 166.95க்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பேட் நியூஸ் வந்து எஸ்பிஐயோட ப்ரைஸ் வந்து 166.95 வந்த உடனே என்எஸ்சி என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த ஸ்டாக்கோட ட்ரேடிங்கை ஹால்ட் பண்ணிடுவாங்க ஒரு 1 ஹவருக்கு. 1 ஹவருக்கு அப்புறம் திருப்பியும் வந்து அவங்க அந்த பர்சன்டேஜை மூவ் பண்ணுவாங்க. அந்த பர்சன்டேஜை மூவ் பண்ணதுக்கப்புறம் அதோட இந்த லோயர் சர்க்கியூட் வந்து திருப்பியும் வந்து ஒரு மேபி 5% திருப்பி வந்து ஒரு லோயர் சர்க்கியூட் கொடுக்குறாங்கன்னா அந்த லோயர் சர்க்கியூட் வரைக்கும் மூவ் ஆகும். அதுக்கப்புறம் அந்த லோயர் சர்க்கியூட்டும் ஹிட் ஆயிடுச்சுன்னா திருப்பியும் அந்த ட்ரேடிங் 1 ஹவருக்கு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இது எதுக்குன்னா, சம்டைம்ஸ் ஏதோ ஒரு பேட் நியூஸ் வருது, கம்பெனிக்கு வந்து ஏதோ ஒரு சம் ரீசன்னால அவங்க வந்து ப்ரைஸ் வந்து அப்நார்மலாக இறங்குது அப்படின்னா இன்வெஸ்டர்ஸோட மணியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, ஸோ இன்வெஸ்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த லோயர் சர்க்கியூட்டும் அப்பர் சர்க்கியூட்டும் எடுத்து வந்தாங்க. ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நமக்கு இதில் பார்த்தாலே தெரியும், இப்போ 184.70க்கு வந்து இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது 1 இயர் பீரியடில் 373 வரைக்கும் போயிருக்கு. இட்ஸ் மீன்ஸ் 50% வந்து இன்னைக்கு ரெடியூஸ்ட் ப்ரைஸில் நமக்கு கிடைக்குது. ஆனால் இது வந்து 149 rupees வரைக்கும் போயிருக்கலோ. ஸோ இதை பார்த்தாலே தெரியும் நமக்கு வந்து இது பெட்டர் ப்ரைஸில் இருக்கோமா இல்லையா. ஸோ இது ஆல்ரெடி 373 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த வச்சு நமக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியா தெரியும். ஓகே, பட் இந்த டேட்டா மட்டும் நமக்கு போதாது. நமக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட் டேட்டா என்னன்னா, கம்பெனியோட வேல்யூவேஷன். இந்த வேல்யூவேஷன் டேட்டா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன வேல்யூவேஷன் டேட்டான்றது என்னன்னா இதான். ஸோ ஒரு ஸ்டாண்ட் அலோன் வேல்யூவேஷன் என்ன, இந்த கம்பெனி எஸ்பிஐயோட மார்க்கெட் கேபிட்டல் என்ன. ஸோ மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 1,64,882 crores. இதுதான் இதோட மார்க்கெட் கேபிட்டல். ஸோ இந்த மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டாப் 50 கம்பெனிஸ்குள்ளே இருக்க வேண்டிய மார்க்கெட் கேபிட்டல். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ப்ளூ சிப் ஸ்டாக். ஸோ இது வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பண்ணலாம். இந்த டேட்டா மட்டும் பார்த்தாது. அடுத்தது இவங்க ப்ராஃபிட் அண்ட் ஏர்னிங் ரேஷியோ. ஸோ ஒரு ஷேருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இவங்களால பண்ண முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து 184 ருபீஸ் பண்ணுறீங்கன்னா இவங்களால 1 இயர்க்கு 11 ருபீஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் தர முடியும். இந்த ப்ராஃபிட் அண்ட் ஏர்னிங் ரேஷியோ வச்சு தான் இந்த ஸ்டாக்கோட மூவ்மெண்ட் இருக்கும். சம் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜீரோவில் இருக்கும், அதாவது அவங்களால ப்ராஃபிட்டே பார்க்க முடியாது. ஸோ இவங்க வந்து எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் தே ஆர் இன்டு ப்ராஃபிட். அவங்க ப்ராஃபிட் பார்க்கறதுனால தான் ப்ராஃபிட் அண்ட் ஏர்னிங் ரேஷியோவில் இந்த ஒரு அமௌண்ட். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டா. ஸோ இதில் எந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட் அண்ட் ஏர்னிங் ரேஷியோ நல்லா இருக்கோ அந்த கம்பெனியோட ஸ்டாக் வாங்குறது ப்ரிஃபரபிள் திங். இதுக்கப்புறம் புக் வேல்யூ. புக் வேல்யூன்றது என்னன்னா, இந்த கம்பெனியோட என்டையர் அசட், கம்பெனியோட நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் எவ்வளோ வந்து அவங்களோட அசெட்னா அவங்களோட இன்கம் என்ன இருக்குது, அவங்களோட மணி எவ்வளோ இருக்குது. ஸோ இந்த டேட்டாஸ் ஃபுல்லாக டோட்டலோட கம்பெனியோட வேல்யூ, அந்த வேல்யூ டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போட்டிங்கன்னா இதுதான் இவங்களோட ஆக்சுவல் ஷேர் ப்ரைஸாக இருக்கணும். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ், அதாவது மார்க்கெட்டில் இருக்க இவங்களோட அசட்டை விட இவங்க கம்மியான ஒரு ப்ரைஸில் தான் இருக்காங்க. இது வந்து இப்போ இந்த COVID-19 சீசன்றதுனால மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸோட புக் வேல்யூ வந்து அதிகமாக தான் இருக்குது. பட் அதனால் நம்ம வந்து இப்போ இமீடியட்டாக போய் இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இதில் இந்த செக்டாரில் மற்ற கம்பெனிஸ், அதாவது இப்போ பேங்கிங் செக்டார், அதுவும் இது வந்து பப்ளிக் செக்டார் கம்பெனி. இது வந்து நம்ம வந்து இது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோடையோ இல்லை ஆக்சிஸ் பேங்க்கோடையோ நம்ம கம்பேர் பண்ண முடியாது. பட் ஹை லெவலில் இது ஒரு பேங்கிங் செக்டார். பட் இது ஒரு பிஎஸ்யூ பேங்க். பிஎஸ்யூ பேங்க்ன்ற போது நம்ம பரோடா பேங்க், கனரா பேங்க், இந்தியன் பேங்க், ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸோட தான் பண்ணணும். ஸோ அதில் இந்த கம்பெனிஸ் எங்கே இருக்காங்க, அது நமக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரி பிஏ வச்சு நம்ம சொல்ல முடியும். இண்டஸ்ட்ரி, அதாவது இவங்க வந்து பேங்கிங் செக்டாரில் எடுத்தாங்கன்னா பேங்கிங் செக்டாரோட ஏர்னிங்கை விட இவங்க கொஞ்சம் கம்மியாக இருக்க கம்பெனி தான். ஸோ இந்த செக்டாரில் எந்த கம்பெனி, எந்த இண்டஸ்ட்ரியோட, அதாவது இந்த கம்பெனியோட பிஏ விட, அதாவது இண்டஸ்ட்ரியை விட இவங்க அதிகமான ஒரு ஏர்னிங் பண்ணுறாங்களோ அவங்க தான் பெட்டர் கம்பெனி. பட் இது வந்து ஓகே, எஸ்பிஐ வந்து இன்னைக்கு வந்து நல்ல ப்ரைஸில் தான் கிடைக்குது, ஏன்னா புக் வேல்யூவோட கொஞ்சம் சீப்பாக தான் கிடைக்குது. அதுதான் நமக்கு வந்து மார்க்கெட் லாட்ன்றது நீங்கள் வந்து ஒரு ஷேர் கூட வாங்கலாம். அதாவது சில கம்பெனிஸ்லாம் வந்து நீங்கள் மினிமம் 10 ஷேர்ஸ் தான் வாங்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இதில் வந்து நீங்கள் ஒரே ஒரு ஷேர் 185 ருபீஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஷேர் மட்டும் வாங்கலாம். அண்டு மேக்ஸிமம் கேப்னா எதுவுமே இல்லை. அப்புறம் வந்து இபிஎஸ்.
பப்ளிக் ஷேர்ஸ். ஸோ இது வந்து 16.23 இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ப்ரைஸ் பெர் புக். ஸோ இந்த டேட்டாஸ்லாம் நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கம்பெனியோட ஃபண்டமெண்டல் தெரியும். ஓகே, இந்த கம்பெனியால் ப்ராஃபிட் பார்க்க முடியுதா இல்லையா? ஓகே, அப்போ தான் இந்த இந்த வேல்யூ வரும். நான் வந்து ஒரு சில கம்பெனிஸ் காட்டுறேன், அதுக்கெல்லாம் வந்து ப்ராஃபிட்டே இருக்காது, அதெல்லாம் வந்து ஜீரோவாக இருக்கும். அப்புறம் டெலிவரபிள்ஸ். ஸோ டெலிவரபிள்ஸ்ன்றது என்னென்னா எவ்வளோ வந்து இன்னைக்கு டெலிவரி பண்ணியிருக்காங்க, அதாவது இவ்வளோ ட்ரேட் ஆயிருக்கு, நம்ம இங்கே பார்த்துருக்கோம், இவ்வளோ வால்யூம் வந்து நமக்கு இங்கே ட்ரேட் ஆயிருக்கு 38 சம்திங். ஸோ இந்த வால்யூமில் எவ்வளோ பேர் டெலிவரி எடுத்திருக்காங்க, அதாவது இப்போ நீங்கள் ட்ரேடிங் இன்னைக்கு காலையிலேயே வாங்கி இன்னைக்கு காலையிலேயே விற்றுருப்பாங்க. ஸோ அந்த போக, அதாவது அப்போ 85% ஆஃப் பீப்புள் வந்து இன்னைக்கே அந்த ட்ரேடிங்கை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் 15% தான் டெலிவரி எடுத்திருக்காங்க. இட் மீன்ஸ் வாட், நமக்கு வந்து இந்த கம்பெனியை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு வெறும் 15% ஆஃப் பீப்புள் தான் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. இப்போ நான் இன்னைக்கு காலைல ஒரு ஷேரை வாங்குறேன், இன்றைக்கே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா நான் டெலிவரி எடுக்கல. ஸோ நான் அந்த ட்ரேட்லேருந்து வெளியே வந்துட்டேன். ஸோ எஸ்பிஐ வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை இன்னைக்கு. இன்னைக்கு வந்துச்சு எனக்கு 1 ரூபி வந்துச்சு, 550 பைசா வந்துச்சு, எனக்கு ஒரு 1% பண்ணோம், 0.5% நான் ப்ராஃபிட் பார்த்தேன். ஓகே, இல்லை இல்லை எனக்கு வந்து இதை நான் டெலிவரி பண்ண போகிறேன், அதாவது டெலிவரி எடுத்துக்க போகிறேன், எனக்கு 1 இயர்க்கு அப்புறம் இல்லை 1 மந்த்க்கு அப்புறம் 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் எனக்கு ஒரு ப்ராஃபிட், நல்ல ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டெலிவரபிள்ஸ் வந்து நல்ல இப்போ இன்க்ரீஸ் ஆக அப்போது இந்த ஸ்டாக்கை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு. ஸோ இது 15.24ன்றது கொஞ்சம் கம்மி தான், ஏன்னா 3 டேஸில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த டேட்டா வச்சு நமக்கு வந்து சொல்ல முடியும், ஓகே நிறைய பேர் இதை வந்து வாங்கி ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க, ஸோ இது வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்றது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இப்போ எஸ்பிஐ பார்த்தோம், இப்போ இதையே வந்து ஒரு ஓகே இந்தியன் பேங்க் பார்ப்போம், இவங்க செக்டார்லேயே. ஓகே ஐ ஸோ இந்தியன் பேங்க் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 64.5 ருபீஸ் போயிட்டுருக்கு. ஸோ இவங்க 52 வீக்கில் 264 இருந்தவங்க இன்றைக்கி வந்து ஜஸ்ட் 64 ருபீஸ்க்கு நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா, ஆனால் இந்த டேட்டா மட்டும் நமக்கு வந்து கரெக்டாக தெரியாது. ஓகே, இந்தியன் பேங்க்கும் 9.68 இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து ப்ராஃபிட் மேக்கிங்கில் தான் இருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரி பி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 14. ஸோ எஸ்பிஐயோட இவங்க கொஞ்சம் கம்மியாக தான் ப்ராஃபிட் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 7,284 க்ரோஸ், பட் இங்கே பார்த்தீங்கன்னா 1,64 க்ரோஸ். ஸோ என்னோட இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து எஸ்பிஐ தான் சூஸ் பண்ணுவேன், ஏன்னா இதோட இது வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியாக்கு தான். பட் இது இந்த வேல்யூவேஷனில் நீங்கள் தான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, ஓகே இவங்களால வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியும், இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஸோ தட் நமக்கு இன்னும் ஒரு டவுன் த லைனில் ஒரு 3 மந்த்ஸோ 6 மந்த்ஸோ 1 இயரில் வந்து இந்த ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது நம்ம தான் இங்கே டிசைட் பண்ணணும். ஸோ இந்த டேட்டா மட்டும் இல்லை, இப்போ இதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன், ஃபினான்ஷியல்ஸ். ஸோ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் என்ன? ஸோ குவார்டர்லி, எவ்ரி குவார்ட்டர், அதாவது மார்ச் 2020னா லாஸ்ட் இயர் மார்ச் 2019ஓட கம்பேர் பண்ணுவாங்க எவ்ரி குவார்ட்டர், அதாவது ஜான் டு மார்ச் 2020 வந்து ஜான் டு மார்ச் 2019ஓட தான் கம்பேர் பண்ணி, ஏன்னா அந்த சீசனுக்கு என்ன இவங்க ஏர்ன் பண்ணியிருக்காங்க, ஸோ இவங்க ஏர்ன் பண்ண இன்ட்ரெஸ்ட் என்ன, அதர் இன்கம்ஸ் என்ன, அப்புறம் டோட்டலான இவங்களுக்கு என்ன, எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்காங்க, சேலரிஸ் அதர் எக்ஸ்பென்சர்லாம். ஸோ அதுக்கப்புறம் இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், அதுக்கப்புறம் ப்ரொவிஷனல் கண்டிஜென்சிஸ். ஸோ இந்த டேட்டாஸ்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு, எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க, கடைசி எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் குவார்ட்டரை விட பார்த்தீங்கன்னா மார்ச் 2019ஓட இவங்க வந்து பெட்டராக பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து 4,500 க்ரோஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே 1,550. ஸோ ஆல்மோஸ்ட் 3,000 க்ரோஸ் வந்து இவங்க எக்ஸ்ட்ரா இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டாஸ் தான் நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வேல்யூவேஷன் டேட்டாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது அந்த டேட்டாஸ் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் டேட்டாஸ் என்ன வேல்யூவில் இருக்குன்றது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ், இது மோஸ்ட்லி இந்த ட்ரேடர்ஸ்க்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இன்னைக்கு யார் டாப் கெயின் பண்ணாங்க, யார் டாப் லூஸ் பண்ணாங்க, ஈச் அண்ட் எவ்ரி செக்மெண்ட்டில். இப்போ நிஃப்டி 50 எடுத்திங்கன்னா இன்றைக்கி டாப் 10 கெய்னர்ஸ் வந்து ஹெச்ஆர் மோட்டார்ஸ், அதானி போர்ட்ஸ்,
பாரதி ஏர்டெல், ஹீரோ மோட்டார், என்டிபிசி, பஜாஜ் ஆட்டோ. ஸோ ஏஷியன் மோட்டார்ஸ் வந்து 4.18% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ டிசிஎஸ் வந்து 1.75. இதே மாதிரி லூசஸ். ஸோ ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் வந்து 1.77% வந்து லூஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஐஓசி வந்து 0.62, சிப்லா வந்து 0.1. ஸோ இந்த மாதிரி நிஃப்டி நெக்ஸ்ட் 50 அண்ட் தென் என்னென்ன டிஃப்ரெண்ட் செக்யூரிட்டிஸ்லாம் வந்து, ஸோ இதெல்லாம் வந்து இந்த டேட்டாஸ்லாம் வந்து நீங்கள் என்எஸ்சி இந்தியா .comல எடுக்கலாம். இது அதுக்கப்புறம் இண்டெக்ஸ். ஸோ இன்னைக்கு இண்டெக்ஸில் வந்து நிஃப்டி 50 என்ன எந்த அளவுக்கு நிஃப்டி 50 கம்பெனிஸ் வந்து 0.353% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 50. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா இண்டீசஸும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இன்னைக்கு. அண்ட் தென் இந்தியா விக்ஸ், இது வந்து வாலட்டிலிட்டி. ஸோ நம்ம வாலட்டைல் எப்படி இருக்குன்றது. ஸோ இது வாலட்டிலிட்டி வந்து என்றைக்கும் மைனஸில் போகுதுன்னா நம்ம மார்க்கெட் வந்து ரொம்ப வாலட்டைலாக இருக்குன்றது. ஸோ இப்போ அது வாலட்டிலிட்டி கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25. ஸோ இதை ட்ரேட்லாம் பண்ண முடியாது. இது வந்து நமக்கு ஒரு நம்மளோட வாலட்டிலிட்டி எப்படி இருக்குன்றது சொல்கிறதுக்கு. அப்புறம் ஒவ்வொரு செக்டர், நிஃப்டி பேங்க் எந்த அளவுக்கு. ஸோ நிஃப்டி பேங்க்ல இன்னைக்கு 0.46 வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டரல் இண்டிசஸும் நம்ம இங்கே என்எஸ்சி இந்தியாவில் பார்க்கலாம். ஸோ இந்த டேட்டாஸ் வந்து நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேங்கிங் செக்டர் போகிறோம் அப்படின்னா பேங்கிங் செக்டர் எப்படி பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக பேங்க் வந்து 21,852. ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி என்ன ஓப்பன் ஆயிருக்கு, ஹை என்ன லோ என்ன. பட் 52 வீக்கில் வந்து 32,613 இருந்துச்சு. ஒன் ஃபைன் டைம் வந்து இது வந்து இந்த ஒன் இயரில் வந்து 16,000 வரைக்கும் போயிட்டு இன்றைக்கி வந்து 21,852 இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த நிஃப்டி பேங்க்னா நிஃப்டியில் இருக்கிற டிஃப்ரெண்ட் பேங்கிங் கம்பெனிஸ், ஆக்சிஸ் பேங்க், பந்தன் பேங்க், கோட்டக் பேங்க். ஸோ இதோட குமுலேட்டிவ் வெயிட்டேஜ் வந்து தான் நிஃப்டி பேங்க் வரும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இண்டிசஸ்க்கும் என்னென்ன எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றது தான் இந்த டேட்டா நம்ம இங்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் இந்தியன் இண்டிசஸ் டேட்டா. இந்தியன் இண்டிசஸ் டேட்டான்றது என்னென்னா இதுதான் நிஃப்டி 50 என்னமா போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி. ஸோ அதோட ஈக்விட்டிஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நிஃப்டி இது வந்து இந்த டெரிவேட்டிவ்ஸ் இது. ஸோ இந்த டேட்டாஸும் நம்ம என்எஸ்சிலேயே எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் வேர்ல்டு இண்டிசஸ். ஸோ வேர்ல்டு மார்க்கெட்டில் என்ன எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருந்துகிட்ருக்குன்னு. அதாவது இப்போது நிஃப்டி 50 இதெல்லாம் வந்து பிஎஸ்சி சென்செக்ஸ், நிஃப்டி பேங்க் எல்லாமே இந்தியன். இதுக்கப்புறம் டவ் ஜோன்ஸ். ஸோ யூஎஸில் பார்த்தீங்கன்னா 2 மேஜரான ஒரு இண்டிசஸ் இருக்குது, எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. ஒன்று டவ் ஜோன்ஸ், ஒன்று நாஸ்டாக். ஸோ டவ் ஜோன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நிஃப்டி மாதிரி இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கும், சாரி சென்செக்ஸ் மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். நாஸ்டாக் வந்து நம்ம நிஃப்டி மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அவங்க என்ன இருக்காங்க, இப்போ டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று 25,827க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அது வந்து 0.36% சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நமக்கு இந்த டேட்டா வச்சு ஓகே இன்னைக்கு மார்க்கெட் எந்த அளவுக்கு போகும் அப்படின்றது. இதுக்கப்புறம் ஃபியூச்சர் இண்டிசஸ். ஸோ இது வந்து மேஜர் இண்டிசஸ். அப்புறம் அதில் ஃபியூச்சர் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒவ்வொரு இண்டிசஸும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ் நேற்று வந்து அவங்களோட ஆக்சுவல் மார்க்கெட்டில் பாசிட்டிவாக இருந்தாலும் இன்னைக்கு காலையிலேருந்து அவங்க வேர்ல்டு மார்க்கெட்டில் ஃபியூச்சர் மார்க்கெட்டில் அவங்க ட்ரேட் ஆகும்போது அவங்க 0.26% டவுன் ஆயிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்மளோட மார்க்கெட்டும் இன்னைக்கு ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகாமல் ஒரு மாதிரி ஃப்ளாட் மார்க்கெட்டாக போயிருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் எல்லா ஈச் அண்ட் எவ்ரி கண்ட்ரி, இது இப்போ டாக்ஸ் எடுத்திங்கன்னா ஜெர்மனி, இது வந்து பிரிட்டன், ஸோ கேக் வந்து ஃப்ரான்ஸ். ஸோ இந்த மாதிரி ஈரோ ஸ்டாக்ஸ் என்ன போயிருக்கு. அதுக்கப்புறம் எல்லா ஈச் அண்ட் எவ்ரி கம்பெனி இதெல்லாம் வந்து நிக்கி 225 டொபிக்ஸ்லாம் ஜாப்பனீஸ் மார்க்கெட், சைனீஸ் மார்க்கெட், இது ஹாங்காங். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியோட டேட்டாஸும் நமக்கு தெரியும். பட் மேஜராக நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இந்த யூஎஸ் மார்க்கெட் அண்ட் யூரோப்பியன் மார்க்கெட். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் investing.com போகலாம். இல்லை நீங்கள் நிறைய கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். பட் investing.comல எல்லா மார்க்கெட்டோட இண்டிசஸ் வேல்யூவும் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் நான் ஏற்கனவே சொன்னேன், இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தான் ட்ரைவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க தான் எவ்ரிடே தௌசண்ட்ஸ் க்ரோஸில் வந்து பை பண்ணுறதோ செல் பண்ணுறதோ நடந்துகிட்ருக்கும். ஸோ அவங்களோட டேட்டாஸ் எங்கே பார்க்கலாம். அவங்களோட டேட்டாஸ் வந்து ரொம்ப ஈஸியாக பார்க்கணுன்னா நமக்கு என்எஸ்சிலே இருக்கும். பட் நம்ம போய் ஒவ்வொன்றுத்தையும் ஃபில்டர் பண்ணணும். இதே நீங்கள் இந்த மணி கண்ட்ரோலில் போயிட்டு மணி கண்ட்ரோலில் மார்க்கெட்ஸில் குளோபல் மார்க்கெட். ஸோ குளோபல் மார்க்கெட்டில் போயிட்டிங்கன்னா அதில் கீழே இன்ஸ்டியூஷனல் ட்ரேடிங் ஆக்டிவிட்டி. ஸோ அது வந்து ப்ரொவிஷனல் ஃபிகர்ஸ். பட் எஸ்சிபி வந்து ஒரு 1 or 2 டேஸ்க்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டி. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, எஃப்ஐ கிராஸ் பர்ச்சேஸ் 3,325 க்ரோஸ்க்கு வந்து பை பண்ணியிருக்காங்க, 2,468க்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ நெட்டாக அவங்க வந்து 857 க்ரோஸ் வந்து அவங்க பர்ச்சேஸில் இருந்திருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா 4,000 க்ரோஸ்க்கு வந்து பை பண்ணியிருக்காங்க, 4,600 க்ரோஸ் செல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இங்கே நிறைய விற்றுருக்காங்க.
ஸோ இந்த டேட்டாஸ், ஸோ மந்த் டில் டேட், இந்த மந்த் வரைக்கும் அவங்க செல்லிங் மோடில் தான் இருந்திருக்காங்க. அதனால தான் நம்ம மார்க்கெட்டால் மேக்ஸிமம் மேஜராக மேலே ஏற முடியல. ஜூன் மந்த் பார்த்தீங்கன்னா, ஜூன் மந்த் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆச்சு மார்க்கெட்டு. 9700லேருந்து நிஃப்டி ஆல்மோஸ்ட் 10,700, ஸோ 1000 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்விங் ஆச்சு. இது ஏன்னா 5400 க்ரோஸ் வந்து லாஸ்ட் மந்தில் அவங்க இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 1,55,200 க்ரோஸ் வந்து வாங்கியிருக்காங்க. 1,49,000 க்ரோஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால சொன்னேன், இந்த இந்த டேட்டாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோஸ்ட்லி எஃப்ஐஎஸ் வந்து பையிங் மோடில் இருந்தாலே மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது தான் ஒரு 70 to 80% சான்ஸ் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 3 டேஸில் வந்து செல்லிங் மோடில் இருந்தவங்க இப்போ வந்து இன்னைக்கு பையிங் மோடுக்கு வந்திருக்காங்க. அப்போது இதில் ரொம்ப பேசிக்காகவே சொல்லலாம், மண்டே வந்து மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். இதுக்கப்புறம் டிஐஏ. ஸோ நம்ம டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ், எப்பவுமே டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் சம்டைம்ஸ் தான் வந்து 2 பேருமே ஒரே மோடில் இருப்பாங்க. ஸோ இவங்க பையிங் மோடில் இருந்தாங்கன்னா இவங்க செல்லிங் மோடில் இருப்பாங்க, இவங்க செல்லிங் மோடில் இருந்தால் பையிங் மோடில் இருப்பாங்க. ஸோ டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு வந்து அவங்க 857, சாரி, அவங்க வந்து 331 க்ரோஸ்க்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. பட் நேற்று லாஸ்ட் 2 டேஸ் வந்து அவங்க பையிங் மோடில் இருந்திருக்காங்க. ஸோ இந்த டேட்டாஸ்லாம் வந்து நம்ம moneycontrol.comல குளோபல் மார்க்கெட்டில் போய் பார்த்தீங்கன்னா அதில் கீழே இருக்கும். ஓகே, தென் நியூஸ். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் நியூஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதில் வேணால் நியூஸ் எடுக்கலாம். பட் ஜென்ரலாக மணி கண்ட்ரோல் இல்லை ப்ளூம்பர்க்கு, ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஹை லெவல் நியூஸை வந்து இன்டெப்த்தாக கொடுப்பாங்க. இது வந்து ஜென்ரலான நியூஸு. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் நியூஸ் சொல்லலாம், இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லலாம். ஸோ இந்த நியூஸை வந்து ரொம்ப இம்பாக்ட் இருக்குமானா இருக்கும், இதுவும் இருக்கும். பட் எல்லா நியூஸும் அவ்வளோ இம்பாக்ட் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் பிஎம் மோடி இன் லடாக், யுவர் பிரேவரி அஸ் எ. ஸோ மோடி வந்து இன்னைக்கு விசிட் பண்ணியிருக்காரு லடாக்ல அந்த ரீஜியனை. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கும், மார்க்கெட்டுக்கு என்ன இம்பாக்ட் இருக்குன்றதை நம்ம அனலைஸ் பண்ணணும். இந்த இன்ஃபர்மேஷனை விட நியூஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நமக்கு மார்க்கெட்டோட நியூஸ். ஸோ மார்க்கெட் நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டு ப்ரைஸ் ஸ்டடி. ஸோ கோல்டு ப்ரைஸ் வந்து ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை இன்னைக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் வியூஸ் என்ன சொல்லியிருக்காங்க, நிஃப்டி ஃபார்ம் ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் ஆன் வீக்லி சார்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து 10,630 வந்து க்ரூஷியல். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் இப்போ நம்ம ஆர்பிஐலேருந்து வர நியூஸு, இல்லைனா நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் கிட்டேருந்து வர நியூஸு, இல்லைனா ஒவ்வொரு பர்டிகுலர் செக்டாருக்கு வர நியூஸ். ஆட்டோ இப்போ லாஸ்ட் வீக் வந்து ஆட்டோ செக்டார் நியூஸ், அந்த எவ்ரி மந்த் ஆட்டோ சேல்ஸ் என்ன ஆச்சு. ஸோ அந்த நியூஸ்லாம் வந்து நமக்கு மார்க்கெட்டை மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இந்த ஸ்டாக்ல வாங்கலாமா, ஸோ இந்த ஸ்டாக் இந்த இது என்ன இம்பாக்ட் இருக்கும், இல்லை நம்ம வந்து இப்போ ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கோம்னா நம்ம ஓகே ஏதோ ஒரு பேட் நியூஸ் வருது ஆட்டோ செக்டருக்கு, நம்ம வந்து இப்போ நம்ம மஹேந்திரா வச்சிருக்கோம், இல்லைனா ஏதோ டாடா மோட்டார்ஸ் வச்சிருக்கோம், ஓகே இந்த பேட் நியூஸ் எந்த அளவுக்கு இந்த கம்பெனிக்கு இம்பாக்ட் இருக்கும், அதை வச்சு நம்ம வந்து ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். ஸோ நியூஸ் வந்து நம்ம எப்படி இன்டர்பிரட் பண்ணுறதுதான் முக்கியம். சம்டைம்ஸ் வந்து நமக்கு அது பேட் நியூஸாக இருக்கலாம், பட் மார்க்கெட்டுக்கு அது குட் நியூஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு moneycontrol.com போகலாம், இல்லைனா ப்ளூம்பர்கில் போய் கூட நீங்கள் நியூஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம எந்த வெப்சைட் வந்து நமக்கு ஈஸியாக இருக்குது, நம்மளால் ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்றத பொறுத்தா இருக்குது. தென் ஃபைனலி டெக்னிக்கல்ஸ். ஸோ டெக்னிக்கல்ஸில் வந்து சார்ட், கேண்டில் ஸ்டிக்ஸ் பார்ப்போம், ட்ரெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு, அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா, அண்ட் தென் ப்ரைஸ் ஆக்ஷன், தென் இண்டிகேட்டர்ஸ். ஸோ நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, நமக்கு வந்து பை சிக்னல் கொடுக்கும், சேல்ஸ் சிக்னல் கொடுக்கும். ஸோ இந்த டெக்னிக்கல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இங்கேயும் நீங்கள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேயும் உங்களுக்கு தெரியும், இங்கேயே சார்ட்லாம் இருக்கும், மணி கண்ட்ரோல்லையும் உங்களுக்கு சார்ட்லாம் இருக்கும். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 இயர் டேட்டா, ஸோ எங்கே இருந்திருக்கு ஹை, இல்லை இன்றைக்கி 1 டேல என்ன ஆயிருக்கு இந்த ஸ்டாக்கோட மூவ்மெண்ட்டு. ஸோ இந்த டெக்னிக்கல்ஸ் எல்லாமே நீங்கள் மணி கண்ட்ரோலையும் பார்க்கலாம். பட் என்ன நிறைய இந்த tradingview.com, இல்லைன்னா உங்களுக்கு வந்து investing.com. ஸோ இதில் வந்து நிறைய டூல்ஸ்லாம் வந்து ஈஸிலி ஆக்சசபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து tradingview.com. ஸோ இதில் என்னன்னா நீங்கள் வந்து எப்படி வேணால் அதை மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கேண்டில் ஸ்டிக்ஸ் ஒன்றும் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலான ஒரு இந்த சார்ட் பார் சார்ட்டை நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லையா நீங்கள் வந்து நார்மலாக ஒரு லைன் சார்ட் தான் எனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ மோஸ்ட்லி கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ கேண்டில்ஸ் வந்து நமக்கு 5 மினிட்ஸ் கேண்டல்னா, இல்லை நான் 1 டே கேண்டில் பார்க்கணும், 1 ஹவருக்கு என்ன கேண்டில், ஸோ 1 டேல எப்படி மூவ்மெண்ட் இருந்திருக்கு, நேற்றுக்கும் இன்றைக்கும் என்ன மூவ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு இந்த ஸ்டாக் எடுத்துக்கிறேன். சரி, நம்ம அதை எஸ்பிஐ எடுத்துப்போம். ஸோ எஸ்பிஐ, ஓகே, எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் என்ன ஆயிருக்கு, ஸோ 1 டேல என்ன இருக்குது, ஸோ நேற்றை விட இன்னைக்கு வந்து ஸ்டாக் நல்லா மூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் இதெல்லாம் எப்படி பார்க்கணுன்றது நான் தனியாக டெக்னிக்கலோட சீரிஸ் ஆஃப் வீடியோஸில் கவர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸ். ஸோ இண்டிகேட்டர்ஸ்லாம் நீங்கள் என்னென்ன இண்டிகேட்டர்ஸ்லாம் இதில் யூஸ் பண்ணலாம்,
அந்த இண்டிகேட்டர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இங்கே ஈஸியாக பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் லைன்லாம் ஏதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு அனலைஸ் பண்ணுறீங்க, ட்ரெண்ட் எப்படி போயிட்டுருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து இந்த ட்ரெண்டு மேலே போயிருக்கு, அதுக்கப்புறம் என்ன இருக்குது, அங்கேருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடந்திருக்கு கீழே. ஸோ இதுக்கப்புறம் திருப்பி என்ன இருக்குது, ட்ரெண்டு இங்கேருந்து இங்கே போயிருக்கு. ஸோ இதில் என்னென்ன தெரியுது, ஒரு அப் ட்ரெண்டு, அதுக்கப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு அப் ட்ரெண்ட். ஸோ இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸு போன 18th மேலேருந்து மேலே கிராஜுவலாக ஒரு 600 700லேருந்து இன்னைக்கு 840 வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இதை வச்சு தெரியும் மார்க்கெட் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து இன் அப் ட்ரெண்ட். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் ட்ரேடிங் வியூவில் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து investing.com. ஸோ இதுலேயும் இந்த இது ரொம்ப ஈஸிலியே ஆக்சசிபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் இண்டிகேட்டர்ஸ்லாம் நாங்கள் இதுலேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு வால்யூம் பார்க்கணும், எனக்கு என்ன வால்யூம் நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் வால்யூம் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வால்யூமோட சார்ட் எல்லாமே வந்துடும். ஸோ வால்யூம், சிம்பிள் வால்யூம். ஸோ சிம்பிள் வால்யூம்லாம் உங்களுக்கு தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா வால்யூமோட ப்ரைஸ் தெரியும். ஸோ இந்த நேற்று, அதாவது ஒரு 3 டேஸில் இது வந்து 1 டே ஸ்டார்ட்டு. ஸோ நேற்றை விட இன்றைக்கி வால்யூம் கம்மியாயிருக்கு. ஸோ இந்த இது இல்லைனா நீங்கள் வேறு ஏதாவது இண்டிகேட்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு புலிஞ்சர் பேண்டு போடுறீங்க, இல்லை ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர்ஸ். ஸோ நிறைய இண்டிகேட்டர்ஸ், இப்போ இது எல்லாமே ஒரு இண்டிகேட்டர்ஸ் தான். இது எல்லாமே இண்டிகேட்டர் என்ன பண்ணுன்னா, இது வந்து ஒரு ட்ரெண்ட் என்ன மாதிரி போயிட்டுருக்கு, ஸோ இந்த சப்போர்ட்டை தாண்டினா என்ன ஆகும், இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டினா என்ன ஆகும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இண்டிகேஷன் கரெக்டாக தெரியும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்த tradingview.com இல்லைன்னா investing.com, ஸோ இந்த இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சார்ட்டை ரீட் பண்ணுறதுக்கு. இதுதான் நான் வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணோன்னு. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ நீங்கள் இந்த எல்லா லிஸ்ட்டையும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆகலாம். தட்ஸ் இட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ், டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்னோட ட்ரேடிங் டெலிகிராம் சேனல் வந்து ட்ரேட் டெக்கிஸ், ஸோ அதுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தேங்க்யூ.